This video is sponsored by EduQuest. EduQuest offers skill based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாழ்க்கை சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஓர் அலறல். ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கியிருக்கும் முதலை ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கதறுகிறது. மாட்டேன், உன்னை விடுவித்தால் என்னை விழுங்கி விடுவாய். காப்பாற்ற மாட்டேன் என மறுக்கிறான் சிறுவன். ஆனால் முதலை, நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன், என்னை காப்பாற்று என்று கண்ணீர் வடிக்கிறது. முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கிறான். அறுத்து முடிப்பதற்குள் சிறுவனின் காலை பிடித்து கொண்டது. பாவி முதலையே, இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க, அதற்கென்ன செய்வது, பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு விழுங்க ஆரம்பிக்கிறது முதலை. சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை. முதலை ஏமாற்றி விட்டதோடு மட்டுமல்லாமல் நன்றி கெட்டத்தனத்தை, இதுதான் உலகம் என்று சொல்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான், இதுதான் உலகமா? அதற்கு பறவைகள், எத்தனையோ பாதுகாப்பாக மரத்தின் உச்சியில் நாங்கள் முட்டையிடுகிறோம், ஆனாலும் பாம்புகள் முட்டைகளை குடித்து விடுகின்றன, அதனால் இதுதான் உலகம் என்று சொல்கின்றன. அங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதைகளை பார்த்து கேட்கிறான், நாங்கள் இளமையாக இருந்த காலத்தில் அதிகப்படியாக சுமைகளை சுமக்க செய்து அடித்து சக்கையாக வேலை வாங்குகிறார்கள். எங்களுக்கு வயதாகி நடை தளர்ந்தவுடன் தீனி போட முடியாது என்று விரட்டி விடுவதால் முதலை சொல்வது சரிதான் என்கின்றன. ஆடுகளை கேட்கிறான், எங்களுக்கும் இரை போட்டு வளர்ப்பவர்களே எங்களை இரையாக்கி கொள்வதால் முதலை சொல்வது சரிதான் என ஆமோதிக்கின்றன. கடைசியாக ஒரு முயலை பார்த்து கேட்கின்றான், இதுவல்ல உலகம், முதலை பிதற்றுகிறது என முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்து விடுகிறது. சிறு முயல், உனக்கு என்ன தெரியும் என்று முதலை சொல்லவும், நீ பேசுவது சரியாக புரியவில்லை, தெளிவாக பேசு என்கிறது முயல். காலை விட்டால் சிறுவன் ஓடிவிடுவான் என முதலையை பார்த்து முயல் பெரிதாக சிரித்தது. உன் வாளை வைத்து அவனை அடித்து விட முடியாதா? ஒரே அடியில் அவனை வீழ்த்திவிட முடியும் உன்னால் என்றவுடன் கர்வத்தோடு காலை விட்டுவிட்டு, இதுதான் உலகம் என பேசத் துவங்கியது முதலை. முயல் சிறுவனை பார்த்து, நிக்காதே, ஓடிவிடு என்கிறது. சிறுவன் ஓடிவிடுகிறான். வாளால் அடித்து விடலாம் என நினைத்த முதலைக்கு ஏமாற்றமாக போய்விடுகிறது. வலையில் சிக்கியிருக்கும் வால் பகுதியை விடுவிப்பதற்குள் சிறுவனை பிடித்தது நினைவுக்கு வருகிறது. கோபத்துடன் முயலை பார்க்க, புரிந்ததா, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்கிறது முயல். தப்பி ஓடிய சிறுவன் கிராமத்தினரை வரவழைத்து அவர்கள் முதலையை கொன்று விடுகின்றன. சிறுவனோடு வந்த வளர்ப்பு நாய் புத்திசாலி முயலை பார்த்து பிடித்து விடுகிறது. சிறுவன் காப்பாற்றுவதற்குள் முயலை நாய் கொன்று விடுகிறது. உயிராக வளர்த்த நாய்தான் என்றாலும் உயிரை காப்பாற்றிய முயலை கொன்று விட்டதை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. கல்லெடுத்து எறிந்து நாயை
விரட்டி அடிக்கிறான். உதவி செய்தவர்களுக்கு உபத்திரம் ஏற்படுத்துவதும், நேசித்தவர்களையே வெறுக்க நேரிடுவதும் அவனை குழப்பி விடுகிறது. இதுதான் உலகமா? இதுதான் வாழ்க்கையா? என்ற கேள்விக்கு பதில் சொல்வார் யாரும் இல்லை.